ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு பயனுள்ள ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். யாராவது கேட்டாலும் கூட வந்து இது வந்து அவங்க சொன்னாங்க, இதை தெரிஞ்சுக்க, இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லலாம்ல. அதனால் ஒரு விஷயம், நோ குக்கிங் எல்லாம் கிடையாது, எதுவுமே இல்லை. நான் பயனடைஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா என் சேனல் வந்து 1000 வாட்சவர் வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் வந்துட்டாங்க, 4000 வாட்சவரும் வந்துட்டாங்க. நான் சேனல் ஆரம்பித்து 9 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. நான் வந்து குட்டி குட்டி ஷார்ட்ஸ் மட்டும் அப்பப்போ போடுறதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து தான் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடலாம் அப்படின்ட்டு, அதுவும் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஒரு வீடியோ, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து அதிலேருந்து வீடியோவை எடிட் பண்ணி ஏதோ போட்டுட்ருந்தேன். அதுவும் அடுத்தவங்களோட சப்போர்ட்லாம் போட்டுட்ருந்தேன். அப்போது ஒரு தடவை ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கையில் ஒருத்தவங்க எனக்கு வந்து ஐடியா கொடுத்தாங்க. நீங்கள் இது மாதிரியே வீடியோ போட்டிங்கன்னா எப்போ உங்களுக்கு வாட்ச் ஓவர் வரும் அப்படின்னு கேட்டாங்க. ஷார்ட்ஸும் ரொம்ப வந்து இப்போ வாட்ச் ஓவர் இல்லாதப்போ போட்டுகிட்டே இருக்காதீங்க, லாங் வீடியோவாக போடுங்க அப்படின்னாங்க. லாங் வீடியோனா என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 8 நிமிஷம் இருக்கும், இல்லைன்னா 10 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் லாங் வீடியோவே இருக்காது என்னோட இதில். அதனால சொல்லிட்டு இருந்தேன், இல்லை அந்தளவுலாம் போடக்கூடாது, ஒரு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் நல்ல வீடியோவாக ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு போடுங்க, அப்போ வந்து எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னாங்க. அது எப்படிங்க, ஒரு 10 நிமிஷம் வீடியோவே 5 நிமிஷம் ஓட்டி விட்ருவாங்க, அது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை, ஒரு ஜுவல்லோ இல்லை வந்து சாரீஸ் கலெக்ஷனோ, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆர்ட் டேலண்டோ இது ஏதோ இருக்குதுன்னா அதை காமிங்க. அதை வச்சு நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்கன்னா, 1 மணி நேரம் வீடியோவே போட்டிங்கனாலும் ஒரு 20 நிமிஷம் தள்ளி விட்டாலும் கேப்பில் பார்க்கையில உங்களுக்கு வந்து ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து சலசலன்னு ஏறுனாங்க. இது காசா பணமா எதுவும் இல்லை, அவங்க எனக்கு ஃப்ரீயாக கொடுத்த அட்வைஸு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சேன். அப்படி இருந்துமே ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அப்படி தான் எடுக்க முடிஞ்சிச்சு என்னால். ஒரு 5-6 வீடியோக்கு மேலே ஏற்றுனேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சரி ஜுவல் வீடியோ வந்து என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு போடலாமா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்கக்கிட்டையும் கேட்டேன். அவங்க திட்டுவாங்க அப்படின்ட்டு சரி சின்ன கம்மல் அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் போட்டு ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அது ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே உள்ள வீடியோ. அது வந்து ஒரு 900 வியூஸ் போயிருந்துச்சு. 1K வியூலாம் போயிருக்கு. அது வந்து 2K 3K அந்த மாதிரி வியூ போனதெல்லாம் ஷார்ட்ஸில் போயிருக்கு. அது நம்மளுக்கு வந்து அவர்ஸில் ஏறாதில்ல, அதனால வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகவே இல்லாமல் இருந்துச்சு. இது பார்த்தா சலசலன்னு 934 வந்துருந்துச்சு. சரி இதே மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் சில்க் சாரியோட கலெக்ஷனை எடுத்து வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு வந்து இது இப்போ பேசிகிட்டு இருக்கலாம், இதுக்கு அடுத்து வந்து அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன் எந்த வீடியோன்னு, அதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அதில் ஏற்றி வைக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6.5Kக்கு மேலே வந்து வியூஸ் போயிருந்துச்சு. 6.5Kனா வந்து அது ஆல்ரெடி 35 மினிட்ஸ் வீடியோன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி 6,000 வியூஸ் போயிருந்தாவே உங்களுக்கு அதில் 3,000 ஹவர்ஸ் வந்திருக்கும், அரை மணி நேரம் வீடியோ வரந்தாவே. எனக்கு ஏற்கனவே 1540 என்னமோ இருந்துச்சு. இது வந்திருக்கு. எனக்கு இந்த விஷயம் தெரியல. நான் வந்து ஏற்றி விட்டுட்டு ஒரு வாரம் பார்த்தேன். ஒரு வாரம் பார்க்கையில் ஒரு 10 20 இப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு 50 வியூஸ் 100 வியூஸ் ஒரு 900 வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே 1K வியூ எழுந்துரும் அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, அதனால் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஏதாவது வீடியோ மட்டும் அப்பப்போ அப்லோட் பண்ணுறதோடு விட்டுட்டேன். யூடியூப் ஸ்டூடியோ பக்கமே போகலைன்னு சொல்லணும், உண்மையை சொல்லணும்னா. எதேச்சியாக ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கல பார்த்தா 6,500 வியூஸ் போயிருந்துச்சு. எனக்கு பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ போயிடுச்சு, வாட்ச் அவர் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு வேகமாக செக் பண்ணால் வரல. டேட்டா இஷ்யூன்னு இருந்துச்சு. என்ன டேட்டா இஷ்யூன்னு வருது, வாட்ச் ஹவர்ஸ் காமிக்கலையே. சரி ஓகே, சொல்லுவாங்களே மனப்பிராந்தின்னு, அது மாதிரி நம்ம பொழுதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா யோசிக்க நினச்சிட்டே இருக்கிறனால நம்மளுக்கு அப்படி தோடிக்கிட்டே இருக்கு போலன்ட்டு என் வீட்டுக்கிட்ட காமிச்சேன். அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. இல்லை காமிச்சிருக்கும், ஏதாவது ஒரு இதில் மொத்தமாக சேர்த்து கூட காமிச்சிருந்துருக்கும், நீ பார்த்துருந்துருப்ப, இதில் வந்து காமிக்கவே இல்லைப்பா வாட்ச் ஹவர்ஸு, இது ஏற்கனவே இருந்த மாதிரி 1500 ஹவர்ஸ் தான் இருக்குன்னாங்க. எனக்கு வந்து அப்படி எப்படி சொல்லணும், பசுக்குன்னு போயிடுச்சு அந்த மாதிரி மனசு ஃபீலிங் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரின்ட்டு விட்டுட்டேன். ஒரு வாரம் வரைக்கும் பார்த்தேன், எதுவுமே இல்லை. அப்புறம் ஒரு நாள் செக் பண்ணி பார்க்கையிலையும் அதே மாதிரி ஹவர்ஸு ஏறவே இல்லை. டேட்டா இஷ்யூ வந்துருச்சு. 26 24 மட்டும் வந்துக்கிட்டே இருந்துச்சு.
என்னங்களா அதுக்கப்புறம் பார்த்தா அதே வீடியோவில் பார்த்தா 1500 காமிச்சு 6500 பார்த்தா 1500 காமிக்குதே அப்படின்ட்டு ரொம்ப மனசு இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பனே பண்ணாமல் இருந்தேன் ஆப்பை. அடுத்த ஒரு வாரம் கழிச்சு இருந்தாலும் மனசு குறுக்குறுன்னு இருக்குல்ல, என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறேன். நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. 4000 வாட்ச் அவர் ரீச் பண்ணிட்டீங்க, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் 1000 ஹவர்ஸ் 1000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு. எப்படி இருக்கும் ஒரு சந்தோஷம் யோசிச்சு பாருங்க. அந்த நேரம் வந்து நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன். அதை பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பி. எனக்கு வந்து வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பி. என் வீட்டுக்காரில் தான் முதல்ல ஷேர் பண்ணிவிட்டு சரி அடுத்து என்ன பண்ணலான்கையில் என் ஹஸ்பண்டுக்கு எதுக்கு வெயிட் பண்ணு, இது அடுத்து மாறுதா என்னன்னு தெரியல, ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்துட்டு அப்புறம் மானிட்டைஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன், அப்படியே இருந்துச்சு. அப்ளை நவுன்னு வந்தோடனே அவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் சேர்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் தெரியவே தெரியாது சீரியஸாக. ஒரு யூடியூபர்ஸோட வீடியோவும் இருக்குல்ல, அவங்க கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்கள போடுவாங்கள்ல, அதை பார்த்து அது எப்படி மானிட்டைஸ் அப்ளை பண்ணுறதுங்கிறத நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நானே என் வீட்டுக்காரர் இருக்கையில் எனக்கு பயமாக இருக்குது, நீங்களே உட்காந்து எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வச்சுட்டு நானே எடுத்து செஞ்சுட்டு அதை ஓகே பண்ணி முடித்தோம். அதுக்கப்புறம் இப்போ மானிட்டைஸ் ஆயிடுச்சு. இதை நான் ஏன் இது வந்து என்னோடய ஸ்டோரியை வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன்னா, என்னை மாதிரி வந்து தெரியாதவங்க இருப்பீங்களா, தெரியாதவங்களுக்கு வந்து இது பெரிய யூஸ்ஃபுல் தானே. இது வந்து காசா பணமா, நீங்கள் எனக்கு கொடுக்க போறீங்களா, நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், ரெண்டும் கிடையாது. வந்துச்சுன்னா லக்கு. அதான் சொல்கிறோம்ல, ஒரே வீடியோவில் போகணும்னு வர மாதிரி எனக்கு ஒரே வீடியோவில் 3000 வாட்சர்ஸ்க்கு வந்துடுச்சு. அப்போ இது நல்ல விஷயம் தானே. அது மாதிரி தான் ஏதாவது நடக்கும், நல்லது நடக்கும். நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். புது யூடியூபர்ஸாக இருந்தால் இல்லை என்னை மாதிரி ரொம்ப வருஷமாக நான் யூடியூப் வச்சுருக்கேன், ஆனால் என் வீடியோலாம் போடுறேன் வந்து அவர்ஸே வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கும் உங்களோட லக்கில் டக்குன்னு வந்து கிளிக் ஆச்சுன்னா ஹாப்பி தானே, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்காக தான், யூடியூபர்ஸுக்காக எல்லாருக்கும் என்ன மாதிரி. ஓகே, பாய்.